நாளில் பொன்னாளில் அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். எல்லோரும் நன்றாக இருப்போம். சகோதரர்களே, சகோதரிகளே, எதிர்கால இளைஞர்களே, நம் நாட்டை காக்கும் ராணுவ வீரர்களே, பெரியோர்களே, முன்பதிவில் நாம் 6, 8, 12 பாவத்திற்கு 6, 8, 12 பாவத்திற்கு நோய் என்பதை பற்றி நாம் பேசினோம். இந்த 6, 8, 12 பாவம் என்றால் உங்களுக்கு இந்த காலச்சக்கரத்தில் நமக்கு நேசம் லக்னமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுவே ரிஷப லக்னமாக அமையப்பெற்றவர்கள், மிதுனம் லக்னமாக அமைப்பெற்றவர்கள், இந்த 12 ராசிகளில் லக்னமாக அமைப்பெற்றவர்களுக்கு வெவ்வேறு பலன்களை தரும் இந்த 6, 8, 12 பாவம் என்பது. பொதுவாக பாவகாரம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த நோய் என்ற ஒரு அமைப்பிற்கு தலை கழுத்து என்பது இது நிரந்தரமாக நாம் காலச்சக்கரத்துக்கு அமையப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது நாம் அதற்கு பாவகாரங்களை பார்ப்போம். 1ஆம் பாவம் தலை சுற்றல், மயக்கம், சிந்தனை, இதை சார்ந்த நோய்கள். 2ஆம் பாவம் பார்வை, இரத்தத்தை சுத்தப்படுத்தல். 3ஆம் பாவம் சக்தியை இழத்தல், மனநோய். 4ஆம் பாவம் உற்பத்தி, சக்தி உற்பத்தி செய்தல். அதாவது 4ஆம் பாவம் என்பது உடலில் தேவையான ஒரு சக்தியை உற்பத்தி செய்வது 4ஆம் பாவம் தான். அந்த உற்பத்தி என்பது நம் உடலில் உள்ள உள்ளுறுப்புகள் உள்ள அமில சுரபிகள் இவை அனைத்தையும் அதிகமாக சுரக்கும் தன்மை கொண்டது இந்த 4ஆம் பாவம். அதே போன்று உறுப்புகளின் இயக்கம், உள்ளுறுப்புகளின் இயக்கம் சீராக இல்லாமல் சிறு அதிகமாக செயல்படுவது என்று எடுத்துக்கொள்ளலாம். 5ஆம் பாவம் உயிரணுக்கள், நம் உடம்பில் உள்ள உயிரணுக்கள். அது முக்கியமாக 5ஆம் பாவம் என்று சிவப்பணுக்கள், இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதைத்தான் இதயம் என்று சொல்லியிருக்கின்றோம். இப்பொழுது 6ஆம் பாவம் என்பது வயிறு, செரிமானம் சம்பந்தப்பட்டது. வயிறு நாம் எந்த உணவு சாப்பிட்டாலும் அதை சரியான விகிதத்தில் உடலுக்கு சக்தியை கொண்டு சேர்க்கக்கூடியது. எல்லா உறுப்புகளுக்கும் அந்த சக்தியை கொடுக்கும் உடல் ஜீரண சக்தி. இது 6ஆம் பாவம் வயிறு என்ற ஒன்று நமக்கு அதை நம்ம வழங்குகிறது. அது சரியில்லை என்றால் நாம் சாப்பிடும் உணவை விஷமாக மாறினால், சரியில்லாத உணவு சாப்பிட்டால் உங்களுக்கு உடம்புக்கு நோய் என்ற ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. இதனால தான் இதை 6ஆம் பாவம் என்று வயிறு என்று வைத்திருக்கிறார்கள். அதை 6ஆம் பாவம் நோய் என்றும் கூறுகின்றோம். 7ஆம் பாவம் உடல் சமநிலை, எதிர்ப்பு சக்தி. இதற்கு நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. இருப்பினும் தற்போது இங்கே உள்ள விளக்கங்களை நாம் தற்போது சீராகி பார்ப்போம். 7ஆம் பாவம் என்பது, அதாவது 7ஆம் பாவம் என்றால் நீங்கள் எந்த லக்னமாக பெற்றீர்களோ அந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவம். உடல் சமநிலை அடைவது, நோய் சக்தி நன்றாக இருக்கும் 7ஆம் பாவத்தில். பாவமணி தொடர்புகள் பற்றி நாம் பார்க்கும்போது இதற்கு சரியான விளக்கத்தை நாம் கொடுப்போம் நண்பர்களே. தற்போது 8ஆம் பாவம் என்பது ஆயுட்ஸ்தானம் என்று கூறுவார்கள். மரணம், அதாவது அடைப்பு என்பது உடலில் உள்ளுறுப்புகளில் இரத்த ஓட்ட பாதையில் ஏற்படும் அடைப்புகள், உள்ளுறுப்புகள் சிதைந்து விடுதல், சேதமடைதல், பழுதடைதல், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த 8ஆம் பாவம் ஏற்படுகிறது. அறுவை சிகிச்சை என்பது 8ஆம் பாவமே. உடல் உறுப்பு அழுத்தம், ஒரு எலும்பு தேய்மானம், இந்த நரம்புகள் அந்த உடலிலே அந்த எலும்புக்கு இடையில் வரும்போது அந்த நரம்புகள் தேய்மானம் ஏற்படுகிறது, அந்த நரம்புகள் அழுத்தம் ஏற்படுகிறது. அதனால் இரத்த ஓட்டம் குறைகிறது. அதனால் அந்த இரத்த ஓட்டம் அந்த நரம்பு செல்லும் பாதையில் எங்கு செல்கிறதோ அந்த இடம் மறந்து போகிறது. இதையெல்லாம் உங்களுக்கு அழுத்தம் என்று கூறப்படுகிறது. இது 8ஆம் பாவம். 9ஆம் பாவம் என்று மாற்றம், உடலில் மாற்றம். அதே போன்று கட்டி வீக்கங்கள்,
இதெல்லாம் 9ஆம் பாவம். வெள்ளை அணுக்கள் 9ஆம் பாவம் என்பது வெள்ளை அணுக்கள். அதே போன்று 5ஆம் பாவம் என்பது சிவப்பு அணுக்கள். இது சமமாக இருக்க வேண்டும். சிவப்பு அணுக்களும் வெள்ளை அணுக்களும் சரிசமமாக இருந்தால், அதிகமாகவோ குறைவாகவோ இல்லாமல் இருந்தால் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் நண்பர்களே. இது 5, 9. இந்த ஒவ்வொன்றையும் பாவம் என்று குறிப்பிடுவதற்கு காரணம், நாம் ராசி கட்டத்தில் இது ராசி என்று கூறுகிறோம், இது வீடு என்று சொல்கின்றோம். இப்படி இந்த இடத்தை நாம் குறிப்பிட்டு கூறும்போது ஜோதிட ரீதியாக இது ஒரு பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் ரீதியாகத்தான் இங்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ஆம் பாவம், 9ஆம் பாவம் என்று கூறுகின்றோம். பாவம் என்பது ஒரு ராசி என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த 9ஆம் பாவம் உடல் மாற்றம், கட்டி, வீக்கத்தை குறிக்கிறது. வெள்ளை அணுக்கள் குறிக்கிறது. மரபணுக்கள் இந்த 9ஆம் பாவம் குறிக்கும். 10ஆம் பாவம் என்பது அதிக உற்பத்தி. இந்த 4ஆம் பாவம் என்பது அளவான உற்பத்தி. இந்த 10ஆம் பாவம் என்பது அதிக உற்பத்தி. நாம் சாப்பிடும் உணவு, இரைப்பையில் செரிப்பதற்கு ஏற்படும் அமிலங்கள் இந்த 10ஆம் பாவம் திசையாக அமையும் போது சிறிது அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். இது போன்று உள்ளுறுப்புகளில் உள்ள அமிலங்கள் அனைத்துமே அப்படி அதிகமாக சுரக்கக்கூடிய தன்மையை இந்த 10ஆம் பாவம் ஏற்படுத்தும். இப்படி அதிகமாக சுரக்கும் போது உடல் ஆரோக்கியத்திற்கு சக்தியையும் கொடுக்கும். இவர்கள் உடம்பு எடை கூடுதலாக ஆகிவிடுகிறார்கள், அதிக எடை கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த 4, 10ஆம் பாவம் திசையாக வரும்போது அதிக எடை கொண்ட நபர்களாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு. ஆதலால் அதிக உற்பத்தி ஆவதற்கு இது 10ஆம் பாவம் நம்மளுக்கு உடல் ரீதியாக சில நோய்களையும் கொண்டு வரும். எடை அதிகம், தேவைக்கு அதிகமான உற்பத்தி என்று இந்த 10ஆம் பாவத்துக்கு இருக்கிறது. 4, 10ஆம் பாவம் நண்பர்கள். அடுத்து 11ஆம் பாவம் சத்துக்கள், வைட்டமின்களை, வைட்டமின் சத்து என்று கூறுவோம். அதை 11ஆம் பாவம் குறிக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். இதை 11ஆம் பாவம் குறிக்கிறது. தடையின்றி செயல்படுதல், உள்ளுறுப்புகள் எதுவும் தன் செயலிலிருந்து மாறுபடாமல் நம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உள்ளுறுப்புகள் தடையின்றி தன்னுடைய வேலையை சரியாக செய்யக்கூடியது இந்த 11ஆம் பாவம். 12ஆம் பாவம் என்பது ஏற்கனவே நாம் கூறியது போல் அசதியாக உள்ளது, செயலற்று போதல், ஜீரணம், கழிவு பாதைகள், அஜீரண கோளாறு ஏற்படுவது, அதனால் ஏற்படும் வயிற்றுப்போக்கு, கழிவு பாதைகள். அந்த கழிவு பாதைகள் சரியான முறையில் இயங்காமல் செயல்படுவது, உறுப்பு செயலற்று போதல், உள் உறுப்புகள் செயலற்று போய் அதை துண்டித்தல் என்று கூறுவார்கள். உறுப்புகளை துண்டிக்க வேண்டியவர். இந்த 12ஆம் பாவம் என்பது 6, 8, 12ஆம் பாவத்துக்கு கட்டுப்பட்டது. உங்களுக்கு இந்த 6, 8, 12ஆம் பாவத்தை தவிர மற்ற பாவங்கள் உடலுக்கு மிகவும் தீமை செய்யாது நண்பர்களே. லக்னம் சார்ந்து தீமை செய்யாது. இப்பொழுது நாம் 12 பாவங்களுக்கு என்ன என்பதை சுருக்கமாக பார்த்தோம். அடுத்தடுத்த பதிவில் இந்த 12 பாவங்களுக்கும் நாம் விவரமாக நம் உடலில் ஏற்படும் மாற்றங்கள், சில சமயம் இயற்கை நமக்கு கொடுத்த கொடை, அதில் ஏற்படும் சிறிய சிறிய மாற்றங்கள் என்பது 6ஆம் பாவம். அதுவே உங்களுக்கு 8ஆம் பாவம் என்பது உள்ளுறுப்புகள் சேதமடைகிறது. அதே 12ஆம் பாவம் என்பது அதை துண்டிக்கும் நிலை ஏற்படுவது. அதனால்தான் 6, 8ஆம் பாவம் என்பது தீய பாவம், உடலுக்கு ஆரோக்கியமற்ற பாவம் என்று கூறப்படுகிறது நண்பர்களே. நன்றி, வணக்கம். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி.